இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவானது உங்கள் வாழ்க்கையை மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. இறைவன் அருளால், இறைவன் அனுகூலத்தினால் உங்கள் வாழ்க்கையில் இந்த பதிவு பல மாற்றங்களை ஏற்படும். இறைவன் அனுகிரகம் இருந்தாலே இந்த பதிவு உங்கள் கண்ணுக்கு தென்படும். உங்களுக்கு மீனராசிக்கு இப்போ எப்படிப்பட்ட கிரக நிலை இருக்குது, வரக்கூடிய காலங்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், மீனராசி இது நாள் வரையிலும் கடந்து வந்த பாதைகள் எப்படி இருந்தாலும் இனி எனக்கு நல்ல வழி காட்டினாதானே நான் இனிமேல் முன்னேற முடியும்னு மீனராசிக்காரர்கள் புலம்பிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பல சிக்கல்களையும் பல சங்கடங்களையும் பல ஆண்டுகளாக அனுபவிச்சுட்டு வராங்க மீனராசிங்க. சாதாரணமான வழிகளை அவங்க சுமந்ததே கிடையாது. ஆனால் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவாங்கன்னா, கழுவுற மீனில் நழுவுற மீன் மீனராசின்னுவாங்க. கழுவுற மீனில் நழுவுற மீனோ, நழுவுற மீனில் கழுவுற மீனோ, அது எப்படியாக இருந்தாலும் கஷ்டத்தை பல மடங்கு அவங்க அனுபவிச்சவங்க அவங்க தாங்க. எல்லா வித அழுக்குகளையும் மீன் உண்டு சுத்தம் செய்வதை போல எல்லா பிரச்சனைகளையும் இவங்க தலையில் போட்டுக்கிட்டு எல்லா இடத்துலையும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குறவங்க இவங்க தான். அதனால தான் இவங்க பல சங்கடங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் தான். எப்பொழுதும் ஒரு சங்கடத்தோடு இருப்பாங்க. இவங்களால் அவங்களுக்கு பிரச்சனை வருமானே கேட்டிங்கன்னா வராது. மற்றவங்களோட பிரச்சனையை சரி பண்ணுறன்ற பேரில் பல சங்கடங்களை தலையில் இழுத்து போட்டுக்கிட்டு இது நாள் வரையிலும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை கண்ணியத்துடன் நடத்தி கொண்டு போகிறவங்க இவங்க தான். எல்லா இடத்துலையும் பாருங்கள், மீனராசி ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க, இல்லை ஒரு இடத்துல ஒரு குழுவில் ஒரு மீனராசி இருக்கிறாங்க, ஒரு இடத்துல கும்பலாக இருக்கிற இடத்துல ஒரு மீனராசி இருந்தால் கூட மற்றவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. இதுக்கு கேரண்டியாக கொடுக்கலாம். அந்த அளவிற்கு மற்றவர்களுடைய நலனை கருதக்கூடியவர்கள் மீனராசி. மற்றவங்களுக்காகவே வாழறது, குடும்பத்துக்காகவே வாழறது, உறவுக்காக வாழறது, நட்புக்காக வாழறதுன்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கையை அவர்கள் புரிதல் இல்லாமல் இது நாள் வரைக்கும் துன்பத்தில் இருக்கிறவங்க மீனராசி. அதே போல் இப்படிப்பட்ட மீனராசிக்கு வாழ்க்கையில் எப்பயுமே எனக்கு ஒரு சந்தோஷமே இருக்காதான் ஏங்கக்கூடியவர்களும் அவங்க தான். என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியும், யாரால பிரச்சனைன்னு தெரியும், ஏன் கஷ்டப்படுறன்னு கூட தெரியும். ஆனால் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்கள விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அது கஷ்டம்தான் இருந்தாலும் அவங்கள நம்ம விட்டுட்டா அவங்க பாவமாக போயிடுவாங்கன்னு தெரிந்தே தான் அந்த துன்பத்தில் அவங்க சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட மீனராசிக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி ஒரு பலனாக இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்காருங்க. 7.5 சனியில் ஜென்ம சனியாக சனி பகவான் இருக்கிறது இவங்களுக்கு சில இடங்களில் தாக்கங்கள் இருக்கதாங்க செய்யுது. சனியின் தாக்கம் இருக்கதா செய்யுது. இதனால் கொஞ்சம் அவங்க பலகீனமடையவும் செய்வாங்க. சில நேரங்களில் உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இருக்காங்க. ஆனால் அதே போல் 5வது இடத்தில் குரு இருக்கிறாருங்க. ராகு 12வது இடத்துல இருக்கிறார். அது எப்படி இருக்குன்னா, ராகுவும் உங்களுக்கு 12வது இடத்துல இருப்பதுனால ஆரோக்கியம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் ஆகணும், கவனமாக இருக்கணும், அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரியான அமைப்பு ஒரு கிரகம் மட்டும் நமக்கு ஒரு சிக்கல் கொடுத்தா நம்ம சரின்னு போயிடலாம். இன்னொரு கிரகமும் சேர்த்து அதே பிரச்சனையை கொடுக்குதுன்னும் பொழுது கொஞ்சம் சிவியராக நம்ம இருக்கணும். எப்பயும் பார்க்கும்பொழுது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். உடம்புக்கு ஏதாவது சின்னதாக பிரச்சனை வருதா உடனடியாக மருத்துவரை பார்க்கணும். சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ அது நமக்கு தைரியத்தை கொடுத்துருவோம். சாதாரணமாக ஒரு டாக்டரை பார்த்துட்டு ஒரு ஃபீஸை கொடுத்துட்டு வந்தால் ஒன்றும் இல்லைங்க போங்கன்னு சொல்லிட்டா நம்ம தைரியமாக இருப்போம். அந்த இடத்த நம்ம அந்த மாதிரி பயன்படுத்திக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதே போல் செவ்வாய் 7வது இடத்துலையும் சூரியன் புதன் கேது சுக்கிரன் 6வது இடத்துலையும் இருக்கிறது கொஞ்சம் இப்படித்தான் உங்களுக்கு கிரக அமைப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிரக அமைப்பானது இப்படித்தான் இருக்குது. ஆனால் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இப்போ எப்படி இருக்காருன்னு பார்த்தா 5வது வீட்டில் இருக்காருங்க. இப்போ மற்ற கிரகம் எப்படி இருந்தாலும் நமக்கு ராசிநாதன் சொல்லக்கூடியவர் நமக்கு சப்போர்ட் பண்ணிடணும். அவர் சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். சிலருக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில ராசிக்கு ராசிநாதன் பலம் இழப்பதனால் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணால் கூட பலன் முழுமையாக கிடைக்காது. ஆனால் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணிட்டாருன்னா எந்த கிரகம் நமக்கு சரியில்லைனாலும் நமக்கு பெரிய பாதிப்புகள் அதனால் ஏற்படாதுங்க. அதனால தான் சொல்கிறது, ராசிநாதன் எப்பொழுதும் நமக்கு சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது மீனராசிக்கு இப்போ உங்கள் குரு பகவான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. எப்பயுமே பாருங்கள், மீனராசி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னா டக்குன்னு உதவி செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா மீனராசி. அது காரணம் என்னென்னா, அவங்க ராசிநாதன் குரு பகவான் எப்பொழுதும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரிங்க,
எவ்வளோ நல்ல நிலைமையில இருந்தாலும் மற்றவர்களோட கஷ்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உடையவர்கள் இவங்க தான். இவங்க ராசிநாதன் அந்த அளவுக்கு இவங்களுக்கு குரு நல்ல அமைப்பில் இருப்பதனால் இவங்க இப்படி இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தின் மீது அதீத நாட்டம் ஏற்படுங்க. ஆன்மீகம் தாங்க இப்போ உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இவங்க காலத்தில் இந்த காலகட்டம் வந்து அவங்களுக்கு மன உளைச்சலும் மன நிம்மதியும் குறைவதற்கான காலமாக இருக்கிறதுனால அதன் மீது சிந்தனை வைத்தீங்கன்னா, ஆன்மீகத்தின் மீது உங்களுக்கு ஈடுபாடு வந்துடுச்சுனாலே உங்களுக்கு மன அமைதி ஏற்பட்டுடும். ஏதோ ஒரு விதத்தில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிங்க, அந்த கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிருங்க. நீங்களே ஆரம்பிச்சிருவீங்க. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து தேட ஆரம்பிப்பீங்க. எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு மன அமைதியை தேட ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம். அதனால் ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கையும் அதீத எண்ணங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டத்தையும் குரு பகவானே உங்களுக்கு கொடுக்குறாரு. ஜென்ம சனியாக இருந்து அது வக்ர சனியாக இருக்கிறதுனால எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடல் நலத்தில் ஏதோ சின்ன சின்ன நல்லா இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு உடல் பிரச்சனை இருக்கா மாதிரியான சூழ்நிலை ஏற்படுதுங்க. உடம்புல தேவையில்லாத ஒரு பிரச்சனை, எதுக்கு வலிக்குதுன்னு தெரியாது, அதுக்கு பதில் என்னன்னு தெரியாது. ஆனால் அதுவே இருக்கும், 2 நாள் வலிக்கும், சரியாக போகும். நீங்கள் எந்த மருத்துவரிடம் போனாலும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்தாலும் மருந்து கொடுத்தாலும் உடனடியாக சரியாகாத மாதிரி இருக்கும். காலதாமதம் ஏற்படும். அந்த வலியெல்லாம் தீர்றதுக்கு தாமதம் ஏற்படும். அதே போல் உங்களுக்கு வேலைகளிலும் தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா உடனடியாக பணவரவு இருக்காது. ஆனால் வரும், வராமல் சுத்தமாக வராமையும் போகாது. பணவரவு இருக்கும், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த நேரத்திற்கு உங்கள் கைக்கு கிடைக்காது. காலதாமதம் ஏற்படும். இதுக்கு என்ன ஒரே வழி, கொஞ்சம் நிதானத்தை நீங்கள் கடைப்பிடித்தாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. வக்கர பயிற்சியில் சனி பகவான் இருக்கிறதுனால இது மாதிரியான ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குதுங்க. அதே போல் ஆரம்பத்தில் 1 ரூபா வருதுன்னா இப்போ வந்து ஒரு 75 பைசா வர மாதிரி இருக்கும். 25 பைசா லாஸ் அப்படின்ற மாதிரி அந்த கணக்குக்கு நஷ்ட கணக்குக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த சூழ்நிலையும் இருக்குது. ஓரளவுக்கு முன்னேற்றமாக இருந்தாலும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. ஏன்னா சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு சில பாதிப்புகள் இருக்க தான் செய்யும். ஆன்மீகத்தின் மீது சிந்தனை வைப்பதனால் இது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக நிச்சயமாக தெரியாது. இதுவும் கடந்து போகின்ற எண்ணங்கள் உங்களுக்கு வலுவாக யார் ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்னா புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறார். 6வது வீட்டில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் கேது எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கிறாங்க. இது வந்து எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய திறமை இப்போ அதிகரிக்கும். உங்களுக்கு புதன் பகவான் ஒரு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்துவார். எந்த பிரச்சனை எப்படி வந்தால் எப்படி சரி பண்ணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் கேது பகவான் எதிரிகள் தொல்லையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவார். ஏன்னா எப்படியா இருந்தாலும் இந்த நேரத்துக்கு உங்களுக்கு எதிரிகள் இருந்திருப்பாங்க. எப்படியோ ஒரு விதத்தில் தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், குடும்ப உறவுகளாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு சொந்தமாக இருக்கலாம், எதிர்ப்பு இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். எதிரிகள் உங்களுக்கு பலவீனத்தை ஏற்படுத்துவாங்க. எதிரிகள்னால் கத்தி எடுத்துகிட்டு சண்டை போடுறவங்க மட்டும் எதிரி கிடையாதுங்க. கூடையே இருந்துக்கிட்டு நல்லவங்க மாதிரியே இருந்துக்கிட்டு நம்மளோட ஜெயிக்கக்கூடிய அனைத்தையும் வெற்றி அடையாமல் தடுக்கிறவங்களும் எதிரி தாங்க. அந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு இருக்குது இப்போ எதிரிகள். ஆனால் அப்படிப்பட்ட எதிரி தொல்லைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்ப்பெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். தொழில் போட்டி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். தொழில் போட்டியால் கொஞ்சம் நீங்கள் நஷ்டமடையக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இப்போ அது கொஞ்ச நாளில் அது குறையும். ஆனால் ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அதில் கொஞ்சம் நஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது கொஞ்சம் என்ன பண்ணுவோம், இதே தான் இருக்குமோன்ற எண்ணம்லாம் ஏற்படும். இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா எது ஒன்றும் நிரந்தரம் கிடையாதுங்கிறதுல மனசில் உறுதியாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி அந்த தொழில் போட்டியால் நமக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் திருப்பி ஒரு நாள் நமக்கான பொருளாதார ரீதியாக பல மடங்கு மாற்றம் நல்லபடியாக வரும்பொழுது அவங்க ஏற்படுத்தினவங்க அந்த இடத்துல திருப்பி அவங்க இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் காலன்றது ஒரு சக்கரம் தானே, சோண்டுகிட்டே இருக்கும். அதுக்கும் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணுன்ற எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா சரியாயிடுங்க. இப்போ உங்களுக்கு சுக்கிரன் நல்ல அமைப்பில் இருக்காருங்க. திடீர் பொருளாதார வரவு கொடுத்தாலும் அதே அளவுக்கு செலவையும் கொடுக்க வாய்ப்பு. சுக்கிர பகவான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்களை தீர்க்கிறார். ஆனால் பணம் வரும், பணவரவு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதே அளவிற்கு உங்களுக்கு திடீர் செலவுகள் வரும். என்ன காரணம்னு புரியாது. திடீர்னு உறவுகள் வரலாம், அதுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இது. வண்டி வாகனங்கள் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை நம்ம இப்பயே கொஞ்சம் சரி பண்ணிக்கலான்ற ஒரு எண்ணம் வந்தாலும்
சரி பண்ணிக்கோங்க. பொருளாதார ரீதியாக அந்த செலவும் ஒரு சுப செலவாக போயிடும். அதனால் முடிந்த வரையிலும் நீங்கள் கவனத்தோடு இருந்துக்கிட்டிங்கன்னா போதுங்க இந்த காலத்தை. ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணுங்க, வேறு வழி இல்லை. இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். மீனராசியை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குடும்பங்க. குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், பெரியவர்கள், தாய் தகப்பன், மாமனார் மாமியார், ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சின்னதாக வாக்குவாதம் இருக்கும். இந்த டைம் கோபம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கோபத்தால் சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் அதுவும் காலத்தால் மாறிடும். காலத்தால் உங்களை எந்த காலத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னாலும் இப்போ அந்த கோபத்தில் டக்குன்னு வார்த்தைகளை விடுறதோ, நீங்கள் அவங்கள கோச்சிக்கிறதோ, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. செவ்வாய் பகவான் அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கார். செவ்வாயும் உங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறதுனால வார்த்தைகளில் கவனம் தேவை. ஆனால் அவங்க எதிர்க்க பேசுகிறவங்களும் எப்படி பேசுவாங்கன்னு தெரியாதுங்க. எதிராளியாக இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தில் கணவனோ மனைவியோ குழந்தைகளோ ஏதோ ஒன்று டக்குன்னு வார்த்தைகளை விடுவாங்க. உங்கள் மனசு காயப்படுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். நீங்கள் திருப்பி அந்த மாதிரியான வார்த்தைகளை விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த குடும்பத்திற்காக பாடுபடக்கூடியவர் நீங்கள் தான். அதை விட்டு நீங்கள் விலக முடியவே முடியாதுன்னும் பொழுது அந்த வார்த்தைகள் காலத்துக்கும் ஒரு வழியோடு இருக்கும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இவங்க தானே, நம்ம புள்ள தானே, நம்ம பொண்ணு தானே, நம்ம மாமியார் நம்ம மாமனாருன்னு அப்படி புரிதலோடு இருந்துட்டிங்கன்னா அவங்க பேசிய வார்த்தை உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. சூழ்நிலை தாங்க எல்லாத்தையும் ஒருத்தவங்கள நம்மக்கிட்ட இருந்து பிரிக்கிறது. ஏன்னா பிரிவுன்ற ஒன்று வந்துட்டால் சேரும் பொழுது அது என்னைக்காக இருந்தாலும் அது ஒரு கரும்புள்ளியாகவே இருக்கும். எப்படியானாலும் திருப்பி சேர்ந்துருவீங்க. தனியாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடையாது. அதனால் இப்போ பிரிவு ஏற்பட்டாலும் திருப்பி சேரும் பொழுது அது ஒரு வழியோடையே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இப்போ விட்டுடுங்க, அமைதியாக போயிடுங்க. சில இடங்களில் மீனராசி அமைதியாக இருந்தாலே வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பொழுதும் பிரச்சனை கிடையாதுங்க. காலத்துக்கும் மன சங்கடங்கள் ஏற்படாது. அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக போகணுங்க. கவனம் ரொம்ப முக்கியம். அதே போல் நீங்கள் வண்டி வாகனத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமாக புரிதலோடு வண்டி எடுங்க. கடவுளை அனுகரிச்சுட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு அப்புறமா வண்டி எடுங்க. எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் எந்த வாகனங்களாக இருந்தாலும் இறைவனை ஒரு நொடி நினைத்துட்டு எடுங்க. நீ தான் பார்த்துக்கணுன்னு அவர் பேரில் பழியை போட்டுட்டு கிளம்புங்க. ஒன்றும் ஆகாது. கூட கூட்டிகிட்டு போகக்குள்ள அவங்களையும் நினச்சிட்டு கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா வரக்கூடியவர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் இல்லைன்னா சில சமயங்களில் தனியாக செல்வதற்கு முயற்சி பண்ணுங்க. வேறு வழி இல்லைங்க, சேர்ந்து தான் போகணுன்னா பார்த்துக்கலாம், இறைவன் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் தனித்து செல்வதற்கு வாய்ப்பு இருந்தால் சென்றுடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அதே போல் இப்போ இடம் வாங்குகிறேன், வீடு கட்ட போகிறேன் அப்படிங்கிறத கொஞ்ச நாள் தடுத்து கொஞ்சம் தள்ளி போடுங்க. நிறுத்த வேணாம், ஆனால் தள்ளி போடுங்க. இப்போ வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்திக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு விரயமாவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அது முழுமையாக உங்களுக்கு நல்ல பலனை கிடைக்குமான்னா அதுவும் கிடைக்காது. சனியோட தாக்கம் இருக்கும் பொழுது உங்களுக்கு சில நேரங்களில் இப்படி ஒரு சங்கடம் அமைஞ்சிடும். ஏன்னா நம்ம வீடோ வண்டி வாகனமோ வாங்கும் பொழுது அது நமக்கு இன்பத்தை தான் கொடுக்கணும். அதனால் நமக்கு பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க. காலம் கொஞ்சம் மாறின பிறகு நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, கட்டுறதா இருந்தாலும் சரி, அது ஒரு நல்ல அமைப்போடு இருக்கும். ராகு பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லைங்க. இது எப்படி பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ராகுவால் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மனக்குழப்பம், சரியாக தூக்கம் வராது, சரியாக சாப்பிட முடியாது, ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்குறாருங்க. எதாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலான்ற எண்ணம் இருந்தாலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறார். குடும்பத்திலையும் கருத்து வேறுபாடை ஏற்படுத்தி விட்டுருவார். உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ராகு பகவான் கொடுக்குறாரு. அதே போல் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சில தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ராகு பகவானால் இது நடக்கும். அது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, இல்லை சொந்த தொழில் கடை வைத்திருக்கிறவங்க, எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல சில நேரங்களில் உங்களுக்கு தடங்கள் ஏற்படும். எது செஞ்சாலும் அந்த காரியம் ஒரு முழுமை பெறாமல் நடைபெறக்கூடியதாக இருக்கும். அதனால் உங்களுக்கு திருப்தி கிடைக்காது. அதனால் இப்போ ராகு பகவான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கார். இருந்தாலும் ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்ல. அந்த காலம் மாறும் வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். பொறுமை ரொம்ப முக்கியம். மீனராசிக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையானவர்கள் தான் நீங்கள். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா பிரச்சனை திருப்பி திருப்பி வரும்பொழுது நிதானத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்.
அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு பொறுமையாக இருக்கணும். எப்படி கையாளணும், பிரச்சனை எப்படி கையாளணும்னு பார்த்துக்கோங்க. உடம்பை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணுங்க. தூக்கம்லாம் நல்லா கொஞ்சம் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணி தான் ஆகணும். மன சஞ்சலம் வருவதற்கான காலம் இருக்கிறதுனால தூக்கம் குறைய தான் செய்யும். சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, காரியத்தின் மேலே ஈடுபாடு இருக்காது. ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா கூட அந்த வேலையின் மீது ஒரு ஈடுபாடு இல்லாமல் அப்படியே ஒரு வெட்டேத்தியாக இருக்க மாதிரியான சூழ்நிலை இருக்குது. அது கொஞ்சம் கவனத்தோடு இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அப்படியே கொஞ்சம் காலம் மாறிடும். எதோ ஒன்றும் நிரந்தரம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்துட்டிங்கன்னா, அந்த காலத்தை கடந்துட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் பலன் நல்ல பலனாக கிடைக்குங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் தேக ஆரோக்கியம் கவனம், இது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக, கோபத்தை காமிக்காமல் பிரச்சனையை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. சில நேரங்களில் பேசுங்க, பேசுறது தப்பு கிடையாது. ஆனால் அதை எதிராளி மேலே நம்ம தூக்கி போட முடியாது. அதை உணர்ந்துட்டு அதை மாதிரி இருந்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை கிடையாது. அதே போல் உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். இந்த 4 விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இந்த காலத்தை நல்லபடியாக கடந்துடலாம். எதிர்க்க வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. மீனராசிக்கு இறைவனின் அனுகிரகம் எப்பொழுதும் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிறைய ஆலயங்களுக்கு எந்த கடவுளாக இருந்தாலும் வணங்குங்க. ஆன்மீகத்தின் மீது எந்த விதத்துலையாவது ஈடுபாடு வச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கூடிய விரைவில் மாற்றம் வந்துடும்.